Hi friends, I am Mohan from Kishab Academy. So இந்த வீடியோ பதிவுல 7வது ஓல்டு புக்ல இருக்கிற இயல் 2 பார்க்க போறோம். சரிங்களா? இதுல திருவாரூர் நான்மணி மாலை வரும். அப்புறம் மதுரை பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பாடம் வரும். சரிங்களா? அப்புறம் 6 வகை பெயர்களை கொண்ட இலக்கணம் வரும். அப்புறம் ஒரு கதை வரும். கதை நமக்கு தேவையில்லை. தேர்வின் அடிப்படையில் கேட்கக்கூடியதை மட்டும் நம்ம பார்த்தலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் நான்மணி மாலை. இதிலேருந்து ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா குமரகுருபரோட பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நீதிநெறி விளக்கம் எல்லாம் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். அதில் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் நான்மணி மாலையும் ஒன்று. இந்த பாடல் எதை பற்றி பேசுதுன்னா இறைவன் மண் சுமந்ததற்கு இரங்கல். அதாவது வந்தி அப்படிங்கிற ஒரு கிளவி இருப்பாங்க. அவங்க வந்து சிவபெருமானை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மன்னர் வந்து ஆற்றுல இது வருது, அதாவது ஆற்றுல வந்து வெள்ளம் வருது, வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அப்போல்லாம் அணை கட்டுறதுக்கு மண் மூட்டை வந்து கட்டி அப்படியே அச்சு தான் அடைச்சி அப்படியே அணை மாதிரி கட்டுவாங்கள்ல, வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் அப்படிங்கும்போது இந்த பாட்டிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சிவபெருமான் இந்த பாட்டிக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, இட்லி புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, உனக்கு பதில் தான் நான் போய் மண் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் மண் சுமக்க போவார். அப்போ இவர் போகும்போது எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே ஏதாவது ராவடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மன்னனோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவரை அடிச்சிருவாங்க. அந்த அடி உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களாலும் உணரப்பட்டதுக்கப்புறம் இது சிவபெருமான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கும்பிடுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்காக மண் சுமந்திருக்காரு ஈசனே அப்படிங்கிறது இந்த பாடலோட இது. சரிங்களா? ஸோ இந்த பாடல் வந்து அந்த வரலாறை பேசும். ஸோ அந்த வரலாறு திருவிளையாடற் புராணத்தில் இருக்கும். சரியா? என்பணிந்த தென்கமல ஈசனார் பூங்கோயில் முன்பணிந்த தெய்வ முனிவோர்கள் அன்பு எண்ணாம் புன் சுமந்தோம் நந்தி புடைத்தென்னார் புண்ணியனார் மண் சுமந்தார் என்று உருகுவார். சரிங்களா? என்பணிந்த தென்கமல ஈசனார், என்பு அப்படிங்கிறது எலும்பு மாலை அணிந்த ஈசனார் சிவபெருமான். சரிங்களா? பூங்கோயில் முன்பணிந்த தெய்வ முனிவர்கள். ஸோ அவரோட அவர் முன்னாடி அவர் இருக்கக்கூடிய அந்த பூங்கோயிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்கமலை. இந்த பூங்கோயிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென்கமலை, திருவாரூர் கோயில். சரிங்களா? திருவாரூர் தென்கமலை அப்படிங்கிறது திருவாரூர் கோயில் தான். தெற்கில் உள்ள திருவாரூர் தான் தென்கமலை. ஸோ அந்த தென்கமலையில் இருக்கிற கோயில் முன்னாடி போய் முன்பணிந்த தெய்வ முனிவோர்கள். ஸோ எலும்பு மாலை அணிந்த தென்கமலையான திருவாரூர் வீட்டிற்கக்கூடிய ஈசனோட அவர் முன்னாடி போய் முன்பணிந்த தெய்வ முன்னோர்கள், முன்பணிந்த தெய்வ முனிவர்கள் அன்பு எண்ணாம் புன் சுமந்தோர் நந்தி புடைத்தன்னார் புண்ணியனார் மண் சுமந்தார் என்போருவார். அதாவது அவங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நந்தி பார்க்க போகும்போது அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணும்போது நந்தி அவங்கள அடிச்சிடறாங்க. ஸோ நந்தியால் அடிபட்டதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படலை. புன் சுமந்தோம் நந்தி புடைத்தனார், நந்தி அடித்ததால் புண்ணானது அப்படிங்கிறதுக்கு வருத்தப்படாமல் புண்ணியனார் இறைவனை வந்து பார்த்திங்கன்னா மண் சுமந்தார் என்று உருகுவார். வந்தி அப்படிங்கிற கிளவிக்காக மண் சுமந்ததை வந்து பார்த்திங்கன்னா மண் சுமந்து பாண்டியனிடம் அடிபட்டார் என்பதை நினைத்து உருகுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் சும்மா பார்த்து வச்சுங்க. ஸோ யாருக்காக பிட்டுக்கு மண் சுமந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்தி அப்படிங்கிற பாட்டிக்காக மண் சுமந்து பாண்டியனிடம் அடிபட்டார். சரிங்களா? என்பு கூட்டல் அணிந்த எலும்பு மாலையை அணிந்த அப்படின்னு அர்த்தம். தென்கமலை அப்படிங்கிறது இந்த இடத்துல திருவாரூர், பூங்கோயில் அப்படிங்கிறது திருவாரூர் கோயிலின் பெயர். சரிங்களா? ஸோ ஆசிரியை குறிப்பு. இந்த பாடலை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபர். இவரோட பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார். ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவைகுண்டம். ஸோ இவர் எழுதிய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேள்வி வரும். நீதிநெறி விளக்கம் இவர் தான் எழுதினார். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இவர் தான் எழுதினாங்க. கந்தர் கலிவெண்பா இவர் தான் எழுதினாங்க. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம் எல்லாமே ரொம்ப முக்கியம். நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், திருவாரூர் நான்மணி மாலை. இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு, ரீசண்டாக 1500களில், அதுதான் 16ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த நூலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் நான்மணி மாலை. அதை பிரிச்சிங்கன்னா திருவாரூர் 4 மணி மாலை அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா? திருவாரூரில் இருக்கிற சிவபெருமான் தியாகராயர் மீது வந்து பார்த்திங்கன்னா பாடப்பட்ட நான்மணி மாலை என்று பொருள்படும். இதில் இந்த நான்மணி மாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் என்று 4 வகையான மணிகளால் ஆன மாலையை போன்று 4 வகையான பாடல்களால் ஆனது. வெண்பா, கட்டளை, கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா. எத்தனை செயல்? 40 செயல்கள். இந்த முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் அப்படிங்கிறது ஒரு 3-4 டிஎன்பிசியில் ரெகுலராக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 4 வகையான மணிகளுக்கான சரியான வரிசை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சார் மூ அப்படின்னு போட்டு போயிடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த அகர வரிசை பிரகாரம் எழுதுறதுன்னு சொல்லி அப்படி போட்டு போயிடுவாங்க. சரியான வரிசை 4 வகை மணி முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். அதே மாதிரி இது 4 வகை பாடலானது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா, கட்டளை, கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா. எத்தனை பாடல்களை கொண்டது? 40 பாடல்களை கொண்டது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் இதுதான். 1க்கு 2 வாட்டி படித்து வச்சிருங்க. சரிங்களா? எண்பணிந்த தென்கமலை. தென்கமலைனா திருவாரூர். குமரகுருபர் பிறந்த ஊர் திருவைகுண்டம். நான்மணி மாலை 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. மண் சுமந்தார் யாரு? சிவபெருமான், ஈசன். சரியா? அடுத்து ஒரு பாடல், மெய்ப்பொருள் கல்வி. இந்த பாடலை சும்மா பாடி தெரிஞ்சு வச்சுங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு 2024 கூட இதுலேருந்து ஒரு கேள்வி வந்துச்சு. சரியா? மெய்ப்பொருள் கல்வி. தலை சீவி பள்ளிக்கே ஓடு, நல் தங்க பதுமையாம் தோழர்களோடு, விலையில்லா மெய்ப்பொருள் கல்வி, அதை விரும்பிப்படுத்தால் அறிவுண்டாவும் செல்வி. அழுக்கில்லா ஆடையே மேன்மை, அதை அணிவதல்லவோ உடற்குண்டாகும் தூய்மை. ஒழுங்கோடு நூல்களை தூக்கி, நில்லாது ஓடடி ஓடடி பள்ளியை நோக்கி. சின்னஞ்சிறு குயில் போல இசை சிந்தி சிரித்து செவ்விதழ் காட்டு, பொன்னொத்த தோழர்களோடு பள்ளி போகும் வழியிலேயே ஒற்றுமை காட்டு. கற்பிப்போர் கண் கொடுப்பாரே, அந்த கணக்காயர் உரையினில் இரு செவி சேரே. நற்பெயர் எடுத்திட வேண்டும், நாளும் நன்றாய் நீ படித்து முன்னேற வேண்டும். இங்கே பாருங்க, இந்த பாயிண்டை மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. மற்றதெல்லாம் ஒரு ரைமிங்காக வரும். காட்டு, காட்டு, நோக்கி, தூக்கி, மேன்மை, தூய்மை. பாருங்க, ஓடு, தோழர்களோடு, கல்வி, செல்வி, இந்த மாதிரி வரும். சரியா? பதுமை அப்படின்னா உருவம். அழகு பதுமைனா அழகான உருவம்னு அர்த்தம். கணக்காயர்னா ஆசிரியர், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே, இவருக்கு நிறைய பேர் இருக்குங்க. எதுக்கு தான் இவ்வளோ பேர் இருக்குன்னு தெரியல. இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எத்திராசலு அலை சரங்கசாமி. இவருக்கே வச்சுக்கிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன். பாரதிதாசன் அவர்களோட மாணவர் நினைக்கிறவர். சரிங்களா? என்னது? எத்திராசலு அலை அரங்கசாமி. இவரோட இயற்பெயர் வாணிதாசன். 3 ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இவர் புதுச்சேரி பக்கத்தில் இருக்கிற வில்லியனூரில் தான் இருந்திருக்காரு. இவரோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்காமு, அம்மா பேர் துளசி அம்மாள். இவரோட சிறப்பு பெயர்கள் தான் நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கவிஞநேரு, பாவலர்மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வாத். என்னென்ன சிறப்பு பெயர்? கவிஞநேரு, பாவலர்மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வாத். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வாத் நிறைய தேர்வுகளை கேட்டிருக்காங்க. பாவலர்மணி ரீசெண்டாக கேட்டாங்க. கவிஞநேரு அடிக்கடி கேட்டிருக்காங்க. இவருக்கு இருக்கிற பேர்லாம் என்னென்னது? எத்திராசலு, அரங்கசாமி, ரெண்டும் அவரோட இயற்பெயர். அவர் வச்சுட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன். இவரோட சிறப்பு பெயர் கவிஞநேரு, பாவலர்மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வாத். சரியா? இவரோட பாடல் வந்து பார்த்தீங்கன்னா உருசியம்னா ரஷ்ய மொழி, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவர் எழுதிய முக்கியமான நூல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இலக்கியம். குழந்தை இலக்கியம். சரியா? ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வாத் வாணிதாசன். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. நூல்வெளி நல்லா பார்த்து வச்சுங்க. இதை நல்லா பார்த்து வச்சுங்க. குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற பாடல் தொகுப்புலேருந்து தான் இந்த மெய்ப்பொருள் கல்வி எடுத்திருக்காங்க. சரியா? குழந்தை இலக்கியம் யார் எழுதியது? இவர் தான் வாணிதாசன். சரியா? இந்த 7லேயே ரொம்ப கஷ்டமான பெரிய பாடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தூங்காநகர்.
தூங்கா நகர்னு எதை சொல்லுவாங்க? மதுரை சொல்லுவாங்க. மதுரை யாராவது நைட்டில் சுற்றிருக்கீங்களா? நான் நைட்டில் சுற்றிருக்கேன் 2 மணி 3 மணிக்கெலாம். ஒர்க்கை முடிச்சுட்டு வரும்போது அந்த வழியில் வரும்போது பூ மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டெல்லாம் வந்து அப்போ வரைக்குமே ஆக்டிவாக இருக்கும், விடிய இருக்கும். ஸோ நள்ளிரவு 12 மணிக்கு எல்லாம் நடமாட்டமே இருக்காது. ஆனால் ஒரே ஊர் மட்டும் உறங்கும் வேளையிலும் வேலை செஞ்சிட்ருக்கும், விழித்து இருக்கும். அதனால தான் மதுரை என்ன சொல்கிறாங்க? தூங்கா நகர்னு சொல்கிறாங்க, தூங்காத நகர். அது மட்டும் இல்லாமல் அதை திருவிழா நகர்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா எல்லா நாளிலும் விழாக்கள் கொண்டாடியபடியே இருக்கும். ஸோ மதுரையோட சிறப்பு பெயர் தூங்கா நகர், திருவிழா நகர். அதே மாதிரி கோவில் மாநகர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 4 திசையிலையும் கலை அழகு பொருந்திய மாபெரும் கோபுரங்களோடு 8 சிறிய கோபுரங்களை கொண்டு எழில்மிகு சிற்பக்கலைக்கு குடமாக விளங்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதான் மதுரை மதுரையை கோவில் மாநகர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழர் தம் நாகரிக தொட்டில் தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. இதுவும் கேள்வி வரும். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்களின் பழங்கால தலைநகராக விளங்கியது. தமிழகத்தின் 2வது பெருநகரம் மதுரை. சென்னை மதுரைன்னு தான் வரும். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம் அப்படி தான் வரும். ஸோ சென்னைக்கு அப்புறம் பெரிய ஊர் எது? மதுரை தான். ஸோ இது தமிழகத்தின் 2வது பெருநகரம் மதுரை. ஸோ மதுரைக்கு இருக்கிற சிறப்பு பெயர் தூங்கா நகரம், திருவிழா நகரம், கோவில் மாநகர், தமிழர்களின் நாகரிக தொட்டில், தென்னிந்தியாவின் ஏதென்ஸ், பாண்டியர்களின் தலைநகரம், 2வது தமிழகத்தின் 2வது பெருநகரம். ஸோ மதுரைக்கு ஏன் மதுரைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, மதுரை அப்படின்னு என்ன, மதுரம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையாக மாறிச்சு. மதுரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமைன்னு அர்த்தம். மதுரைனா மதுரை அப்படின்னா இனிமைன்னு அர்த்தம். ஸோ தமிழும் மதுரையும் இனிமையின் இயல்பால் அமைந்ததால் தமிழ் என்றால் மதுரை, மதுரை என்றால் தமிழ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பரிபாடல் அப்படிங்கிற பாடலில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கோவில்களும் தெருக்களை பற்றி சொல்லியிருக்காங்க. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீர் பூவில் இதழகத்தனைய தெருவம் இதழகத்து பொன்னுடைத்தே அண்ணல் கோவில். பாடலுக்கான மீனிங் நமக்கு தெரிஞ்சுன்னு அவசியம் இல்லை. இந்த 2-3 லைனை மட்டும் பார்த்து வச்சுங்க. அப்படின்லாம் கேள்வி எப்படி வரும்? பரிபாடலில் எந்த பாடலில் மதுரையின் கோவில்களும், நிறைய பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சியில் மதுரையோட தெருக்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி ஒரு புக் பேக் வரும், அதை நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் படித்து வச்சுங்க. சரிங்களா? மதுரையை வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு என்னன்னு சொல்லியிருக்கு? தமிழ்கேளு கூடல்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன? புலவர்கள் தமிழோடு சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை புகழ்ந்திருக்காங்க. அதனால் தமிழ்கேடு கூடல் என்று கூறிய நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு. ஸோ சிறுபானாற்று படையை எழுதிய நல்லூர் நத்ததனார் தமிழ் என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை. இதில் நிறைய பேர் மதுரை பற்றி படிச்சிருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு நோட் எடுத்து யார் யார் மதுரையை பற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்கேடு கூடல் புறநானூறு அப்படின்னு எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நிலை மருகின் மதுரை சிறுபானாற்று படை. இளங்கோவடிகள் அவரோட சிலப்பதிகாரத்தில், ஏன்னா சிலப்பதிகாரத்தோட களமே மதுரை தான், அதனால் மதுரையை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு? ஓங்கு சீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், தென்தமிழ் தன்னாட்டு தீதிதீர் மதுரை, மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உறையும் மதுரை, பதிவேலேரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதர். இதெல்லாம் அவரோட ஏன்னா சிலப்பதிகார களமே மதுரை தான் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஓங்கு சீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகரம் அப்படின்னு வரிசை எழுதி வச்சு இப்படி ஒரு பிராக்கெட் போட்டு இளங்கோவடிகள்னு எழுதி வச்சுங்க. சரியா? அடுத்து இந்த பழமொழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். சேர நாடு வேலுடைத்தது, சோழ நாடு சோறுடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் அடித்தது. ஸோ எப்படி வரும்னா பொறுத்துகளை வரும். சேர நாடு வேலுடைத்தது, வேலமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, தொண்டை நாடு சான்றோர். தொண்டை நாடு அப்படிங்கிறது காஞ்சிபுரம் பக்கம் வரும், பல்லவர்கள். சரியா? அங்கே சான்றோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சேர நாடு வேலுக்கு ஃபேமஸ்ஸு. சோழ நாடு ஏன்னா சோழர் நாடுன்னா தஞ்சாவூர் திருச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த வயல்வெளி. சரியா? சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மதுரையை நான்மாட கூடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மதுரைக்கு மதுரை மட்டும் இல்லாமல் கூடல், ஆலவாய் அப்படிங்கிற 2 பேர்கள் இருக்குது.
பழங்கால இலக்கியங்கள் ஆலவாய்னு சொல்லியிருப்பாங்க. நான்மாட கூடல் அப்படிங்கிற பெயர் கூடல்னு மாறி இருக்கு. நான்மாட கூடல்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, திருவாலவாய், திருநள்ளாறு, திருமுடக்கை, திருநடுவூர் அந்த 4 கோயில்கள் அமைந்ததுனால 4 மாட கூடல் அப்படின்னு பெயர் வச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி 4 கோயில், கன்னிக்கோவில், கரியம்மாள் கோவில், காளி கோவில், ஆலயவாய் கோவில், இது 4ம் மதுரைக்கு காவலா எல்லையில் இருக்கறனால நான்மாட கூடல் அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மதுரையோட பெயர் நான்மாட கூடல் அல்லது அதுதான் திரிஞ்சு கூடல்னும் ஆலவாய்னு வந்துச்சு. ஆலவாய் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, முதல்ல நான்மாட கூடல் பார்த்துருவோம். ஸோ நான்மாட கூடலுக்கு இந்த காரணங்கள் மட்டும் இல்லாமல் வேற சில காரணங்களும் இருக்கும். அதாவது ஒரு இந்த இது இருக்கு இல்லையா, திருவிளையாடற் புராணம், பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணத்தில் வந்து வருண பகவான் வந்து மதுரையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி 7 மேகங்கள் அனுப்புகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, பாண்டியன் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு. அப்போ சிவபெருமான் ஒரு 4 மேகங்களை காவலுக்காக அனுப்பி அந்த 4 மேகங்கள் மூளைக்கு நின்றனால தான் நான்மாட கூடல்னு பெயர் பெற்றதாக பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்தில் கூறுறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய நாட்டினர் மதுரைக்கு வந்து போகிறனால வளமான நகர் அப்படிங்கிற பெயர்னால கூடல் அப்படின்னும், சங்கம் வைத்து செந்தமிழை வளர்த்த புலவர்கள் பலவர் கூடுகின்ற நாடான கூடல் என்று பெயர் பெற்றதாகவும் அறிஞர் கூறார். ஸோ இது எப்படி கேட்டாலும் போட்டுடலாம், 1க்கு 2 வாட்டி படிச்சிங்கன்னா போட்டலாம், குழப்பற மாதிரி இருக்கும். கூடல் எது, ஆலவாய் எது அப்படின்னு தான் ஆப்ஷனில் வைப்பாங்க. சரியா? அடுத்து ஆலவாய். ஆலம் அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆலகால விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மதுரையை விரிவுபடுத்த வேண்டிய பாண்டியன் என்ன பண்ணியிருக்காரு, இறைவன்கிட்ட போய் முறையிடும் போது இறைவன்கிட்ட போய் எனக்கு இந்த எல்லையை வரையறுத்து கொடுங்கன்னு சொல்லும்போது இறைவன் அவர் கையில் அணிஞ்சிருந்த பாம்பை தூக்கி வீசுறாரு. அந்த பாம்பு என்ன பண்ணுது, அப்படியே தலையை வலிச்சு அப்படியே மதுரையை சுற்றி வாளோட வாயை கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே எல்லையே வரையே இருக்குது. ஸோ ஆலத்தின் வாய் அப்படிங்கிற பொருள் பரவாரி ஆலவாய்னு பேர் வந்ததாக திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் கூறுகிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் மதுரையில் எழுந்தறியுள்ள ஈசன் ஆலமர நிழலில் உட்கார்ந்ததுனால ஆலவாய்னு பேர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்கு. ஸோ இந்த லைன் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் தமிழ்ச்சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மதுரை முதல் தமிழ்ச்சங்கம் எங்கே இருந்துச்சுன்னா தென்மதுரை. தென்மதுரை எங்கே இருந்துச்சு, குமரிக்கண்டத்தில் இருந்துச்சு. அதற்கப்புறம் அது அழிஞ்சதுக்கப்புறம் கபாடபுரத்தில் வச்சுருந்தாங்க. கபாடபுரமும் கடற்கோள் அதால் அழிஞ்சனால 3வது சங்கம், கடைச்சங்கம்னா கடைசி சங்கம், இன்றைய மதுரையில் வச்சிருந்ததா சொல்லுவாங்க. ஸோ முதல் சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கபாடபுரம், கடைச்சங்கம் மதுரை. சரியா? 4வது சங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் ஆரம்பித்தாங்க, பாண்டித்துறையார். சரிங்களா? மதுரைக்கு பழைய பெயர் கல்வெட்டுகளில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மதுரைன்னு சொல்லியிருப்பாங்க. மதுரை திரிஞ்சி மருதையாக மாறி மதுரையாக மாறிச்சா சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ஆல்ரெடி ஒரு புத்தகத்தில் பார்த்துருப்போம், 6வதுல பார்த்துருப்போம். அது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். ஸோ அதுக்கு முன்னாடி மதுரையை மருதைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால் மருத மரங்கள் மதுரையாக மாறிச்சு, மருதை அப்படின்னு கூப்பிடப்பட்டுச்சு. பழைய கல்வெட்டில் மதுரையோட பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. குழப்பற மாதிரி இருக்கும், மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். மதுரை கல்வெட்டில் எப்படி இருந்துச்சு, மதுரைன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மருதைன்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் மருதை திரிஞ்சி மதுரையாக மாறிச்சு. சரியா? கல்வெட்டில் என்ன இருந்தது, மதுரை. ஸோ இந்த மருதைன்னு சொல்றதுக்கான காரணங்கள் மருத மரங்கள் இருந்ததா சொல்றாங்க. ஆனால் இதுதான் சரியான ஒழுங்கு, 1க்கு 2 வாட்டி பார்த்து வச்சு. சரிங்களா? ஸோ மதுரை எங்கே இருந்துச்சு, பூம்புணல் வைகை ஆற்றோட கரையில் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோட்டை இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த கோட்டை வந்து எப்படி இருக்கும், ஒரு அந்த கோட்டை எப்படி குடைஞ்சி கட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய போர் வீரன், நல்ல உயரமான போர் வீரன் ஒரு யானையோட முதுகில் உட்காந்துக்கிட்டு அவனோட கையில் உயரமாக ஒரு வெற்றி கொடி ஏந்திட்டு வரும்போது அந்த கொடி வந்து இடிக்காதான், அந்த அளவுக்கு மதுரையை குடைஞ்சி கட்டியிருந்தாங்களாம். அதை சுற்றி அகழிகள் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஸோ அந்த யானை கூட்டங்கள் அகழிகள் செல்வதற்கு
சுரங்க வழியும் இருந்ததா சொல்லியிருக்காங்க. சரியா? மதுரை மாநகரோட நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணல் கோவில் இருக்கும். அந்த அண்ணல் கோவிலில் தான் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாமரை பொகுட்டை அடுக்கடுக்கான இதழ்களை போன்றும் காட்சி அளித்ததாக சொல்கிறாங்க. அந்த தெருக்கள் எப்படி இருக்கும்? தாமரை மொட்டு மாதிரி இருந்திருக்கு. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு அப்படிங்கிறது என்னது? மதுரை நடுவிலே இருந்த அண்ணல் கோவில், அதை சுற்றியுள்ள தெருக்களும் தாமரை பூக்கள் எப்படி இதழ் விரிச்சிருந்துச்சோ அந்த மாதிரி இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட அந்த பழைய நகர அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கலை நுணுக்கத்தை காட்டக்கூடிய ஒரு நகரமாக இருந்திருக்கு. ஸோ மதுரையில் சிவபெருமானுக்கு மட்டும் கோயில் இருந்துச்சா, மீனாட்சி அம்மனுக்கு மட்டும் கோவில் இருந்துச்சானா இல்லை. சிவபெருமான், திருமால், பலராமன், செவ்வேல், பழங்கால தெய்வங்களான பெண் தெய்வங்களான ஐயை, கொற்றவை, சிந்தாதேவி அப்படிங்கிற பல கடவுளுக்கும் கோயில்கள் இருந்திருக்கு. சரிங்களா? சங்க புலவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வாழ்ந்தவர்கள். நக்கீரர், நல்லந்துவனார், மருதன் இளநாகனார், இளந்திருமாலன், மதுரை சீத்தலை சாத்தனார், பெருங்கொள்ளனார், கண்ணகனார், கதக்க கண்ணகனார், சேந்தம் பூதனார், இவங்க எல்லாமே மதுரையில் வாழ்ந்தவங்க. மதுரையில் வாழாதவங்க யாரு அப்படின்னு ஆப்ஷனில் வச்சு கேள்வி வரலாம். இது வரைக்கும் வந்ததில் 1க்கு 2 வாட்டி பார்த்து வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டப்பட்ட கேள்வி. மதுரை வீதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் அடிப்படை இருக்கும். அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் வீதி, அறுவை அப்படின்னா ஆடை. கூல வீதி அப்படின்னா தானிய கடை, கூலம்னா தானியங்கள், ஸோ தானிய கடை வீதி கூல வீதி. பொன் வீதி அப்படின்னா பொற்கடை, பொன்கள் விற்கக்கூடிய வீதி பொற்கடை வீதி. மன்னவர்கள் வாழக்கூடிய வீதி மன்னவர் வீதி, அந்தணர்கள் வாழக்கூடிய வீதி மறையவர் வீதி. சரியா? அடுத்து மதுரையின் மாண்பு. மதுரையில் சிவபெருமானே சுந்தர பாண்டியனாகவும் அவங்களோட செவ்வேல் உக்கிர பாண்டியனாகவும் உமையம்மையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு மலையத்தோனுக்கு மகளாக தோன்றி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு மதுரையை ஆண்டதாக ஒரு வரலாறு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர், சிவபெருமான் நாயன்மார்களான அதில் மாணிக்கவாசகர் இருக்கார் இல்லையா, அவர் மதுரையில் இருந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக இருந்தார். அதே மாதிரி திருஞான சம்பந்தர் கூன்பாண்டியன் காலத்தில் மதுரையில் மங்கையர்க்கரசி குலைச்சியார் உதவியுடன் சைவத்தை கட்டார். கூன்பாண்டியனை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியதே வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அதனால தான் சமணர்கள் பலர பேர் கூன்பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா கழுவேத்தினதான் ஒரு விவகாரமான ஒரு வரலாறு இருக்கு. சரியா? ஸோ அரிமர்த்தனிடம் அமைச்சராக பணிபுரிந்தவர் மாணிக்கவாசகரார். கூன்பாண்டியன் காலத்தில் வாழ்ந்தவர் திருஞான சம்பந்தர். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருந்த பல்வேறு மன்னர்களே வந்து பார்த்தீங்கன்னா புலவர்களாக இருந்திருக்காங்க. ஆரியப்படை கடுந்த நெடுஞ்செழியன், இவரோட ஒரு பாடல் பார்த்துருப்போம். வரகுண பாண்டியன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அதிவீரராம பாண்டியன், காசிகாண்டம் 10th பார்ப்பீங்க. இவங்களும் அரசர்களாக இருந்தது மட்டும் இல்லாமல் புலவர்களாகவும் இருந்திருக்காரு. சரிங்களா? மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மையும் சொக்கநாதரும் இருப்பாங்க. அங்கே ஒரு பொற்றாமலை குளம் இருக்கும். அதை சுற்றி 100 கால் மண்டபம் இருக்கும். ஸோ மதுரைன்னு சொல்லும்போது நமக்கு முக்கியமான ஒரு ஆளுமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர். நாயக்கர் காலத்தில் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்திருக்கார். சரிங்களா? அங்கே புது மண்டபத்தை அமைத்திருக்கிறார். தமுக்க மைதானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுனது. கலைநயமிக்க தாஜ்மஹாலை வைத்த திருமலை நாயக்கர் மஹால் யாரை கட்டினார்னா திருமலை நாயக்கர் தான் கட்டினார். 1000 கால் மண்டபம் இருக்கும். ஸோ நிறைய ஓவியங்களை அமைத்திருந்தார். பெருவிழாக்கள் நடத்தி பல்வேறு திருக்கோவில்களில் நடைபெறுமாறு செய்திருக்கிறாரு. சித்திரை திருவிழாவை வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற செய்து மக்களை பங்கு பெற செய்திருக்கிறாரு. விழா நிறைந்த நகரமாக நிறைய மாற்றினதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பங்கு இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராணி மங்கம்மாள் நிறைய சத்திரங்கள் அமைச்சிருப்பாங்க. அந்த சத்திரங்களும் மதுரைக்கு பெருமை சேர்ப்பனாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் திருவிளையாடற் புராணம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றி தான் பேஸ் பண்ணியிருக்கும். மதுரை காண்டம் 3 காண்டம் இருக்கும். மதுரை காண்டம், கூடர் காண்டம், அப்புறம் இன்னொரு காண்டம் இருக்கும். சரிங்களா? அங்கே திருவிளையாடற் புராணத்தில் அந்த நம்ம பார்த்துருப்போம். சிவாஜி கணேசன், நாகேஷ் அவர் நடித்தாங்க இல்லையா, தர்மிக்கு பொற்கிளி அந்த பொன்முடிப்பு தரதுக்கோசரம் ஒரு நாடகத்தை நடத்தியிருப்பார். அது மதுரையில் தான் நடந்துச்சு.
மதுரையை சுற்றி தான் சமண முனிவர்கள், மதுரையை சுற்றி இருக்கிற மலைகளில் தான் நிறைய பேர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ நாலடியார் சமண முனிவர்களால் இயற்றப்படுது. அவங்க மதுரையை சுற்றி இருக்கிற மலைகள் இருந்ததாக கூறப்படுது. ஸோ அதே மாதிரி இன்னும் சில நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, குமரகுருபருக்கு மீனாட்சி அம்மையிலே வந்து முத்துமணி மாலையை பரிசளித்ததாக ஒரு வரலாறு இருக்குது. சரியா, இதெல்லாம் நிகழ்வுகள் மதுரையில் நடந்ததாக சங்க காலத்தில் சொல்லப்பட்ட வரலாறுகள். ஸோ கல்வி வளர்க்குறதுல மதுரை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3 சங்கங்கள் மதுரையில் இருந்திருக்கு. 4வது சங்கமான தமிழ் சங்கத்தை மதுரையில் நிறுவிறார்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துறையார். வள்ளல் பாண்டித்துறையார் மேற்பார்வையில் இன்னும் ஒரு 3-4 பேர் சேர்ந்து நிறுவியிருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், மதுரை மருத்துவக் கல்லூரி, சரிங்களா, ஆயிரங்கால் மண்டபம், அட்டசத்தி மண்டபம், புது மண்டபம், நகரா மண்டபம், சரியா, இதெல்லாம் இருந்திருக்கு. டிஎன்பிசியில் ரெகுலராக 2018, 19, 2021 இல்லை 22 இந்த கேள்வி ரெகுலராக வந்திருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் பொட்டல். இன்னைக்கும் மதுரையில் கோவலன் பொட்டல்னு ஒரு இடம் இருக்கு. சிலப்பதிகார காப்பிய தலைவனான கோவலன் கொல்லப்பட்ட இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொலை கொல்லப்பட்ட இடம் கோவலன் பொட்டல். ரொம்ப முக்கியம், அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரியா. ஸோ அதே மாதிரி பழங்கால மதுரையின் மதிலின் எஞ்சிய பகுதி தான் இன்னைக்கு முனிசிபாலிட்டி ஆஃபீஸாக இருக்கதா சொல்கிறாங்க. மதுரையில் அது மட்டும் இல்லாமல் மதுரை கீழவாசல் தெரு, மேலவாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல்னு கோட்டையின் மதிவாய்கள் இருந்த இடங்கள் இன்னமும் அதே பேரில் அழைக்கப்படுகிறது. ஸோ கையில் சிலம்புடன் இருக்கக்கூடிய, கண்ணகி இருக்கக்கூடிய ஒரு உருவச்சிலை வைத்து செல்லாத்தம்மன் கோவில் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகிக்கான கோவிலாக இருக்கலாம். சரிங்களா. ஸோ கிபி 2ஆம் நூற்றாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் எழுந்தது. இதையே மதுரை மூதூர்னு சொல்கிறதுனால மதுரையின் பழமை பார்த்துங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது. சிலப்பதிகாரத்திலே மதுரை என்ன சொல்கிறாங்க, மூதூர்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 500-1000 வருஷமாக மதுரை இருந்திருக்கும். இப்போ மதுரையோட சிறப்பை பார்த்துங்க. சரிங்களா. மதுரைனாவே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அந்த கோவிலில் 4 தூண்கள் இருக்கும், 4 கோபுரங்கள் இருக்கும். அந்த 4 கோபுரங்களில் பழமையானது கிழக்கு, உயரமானது தெற்கு. சரியா. பழமையானது கிழக்கு, உயரமானது தெற்கு. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 160 அடி, 160.9 அடி. அதில் எத்தனை உருவங்கள், சுதை சிற்பங்கள்னா அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய உருவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1511. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மகால். இந்த நாயக்கர் மகாலில் வந்து கிட்டத்தட்ட 1000 தூண் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு தூணும் 82 அடி உயரமும் 19 அடி சுற்றளவும் கொண்டது. மரம் பயன்படுத்தப்படாமல் கட்டப்பட்டது எதுன்னு கட்டப்பட்ட நாயக்கர் மகால் எதுனா இதுதான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா. இதோட இந்த பாடம் முடியுது. ரொம்ப லென்த்தியான பாடம், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், பார்த்து வச்சுங்க. சரியா. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் மதுரை. மதுரை என்ற சொல்லுக்கு இனிமை என்று பெயர். பாண்டிய நாடு முத்துடைத்தது, சோழ நாடு சோறுடைத்தது, சேர நாடு வேலுடைத்தது, தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது. சரியா. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் குமரகுருபர். 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவியவர் பாண்டித்துறையார். சரியா. கோவலன் பொட்டல் என்று வழங்கப்படுவதற்கான காரணம் கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் அது. சரியா. இது ஒரு இது இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமிய கதைகள் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து இது எழுதியிருப்பாங்க. எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியர் ராம்கி. சரியா. இதுக்கப்புறம் 6 வகை பெயர்கள் வரும். இந்த பெயர்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரியா. பொருட்பெயர், ஒரு பொருளை குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பெயர். கண்ணன், நாற்காலி. சரியா. இடப்பெயர்னா வேலூர், நாமக்கல், பள்ளிக்கூடம், பஸ் ஸ்டாண்டு, இதெல்லாம் இடப்பெயர். காலப்பெயர்னா தைத்திங்கள், நண்பகல், நொடி, இது எல்லாமே காலப்பெயர். சினைப்பெயர் அப்படின்னா, சினை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. முகம், கை, கால், மலர், இலை, தண்டு, இது எல்லாமே சினைப்பெயர். சரிங்களா. குணப்பெயர்னா வட்டம், அழகு, செம்மை, கருமை, இது எல்லாமே குணப்பெயர். தொழில் பெயர்னா ஆடல் பாடல். ஆடல் பாடல், எழுதுதல், வருத்தல், தின்றல், ஓடுதல், நடத்தல், எல்லாமே தொழில் பெயர். அதை தான் இங்கே விரிவாக கொடுத்துருப்பாங்க.
சரியா? சும்மா படிச்சு பாருங்க. ஆனால் இதுதான் மேட்டராக இருக்கும். செந்தமிழ் சொல்தான். குணப்பெயரில் என்னென்ன வரும்? நிறம் வரும், சுவை வரும், அளவு வரும், வடிவம் வரும். 7 நிறங்கள், அறுசுவைகள், இதெல்லாம் குணப்பெயர்கள். 10 மீட்டர். சரி, நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துருவோம். சரியா? ஸோ இடுகுறி பெயர், காரண பெயர் போன இயலில் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணன் பூண்டியில் படிக்கிறான், அவன் நாள்தோறும் நடந்தே வருகிறான், அவன் நண்பகல் உணவு கொண்டு வருகிறான், ஆடல் பாடல் இரண்டிலும் அவன் வல்லவன், அவன் முகம் வட்ட வடிவில் உள்ளது. இதில் உள்ள பெயர் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டி, நண்பகல், உணவு, கண்ணன், அவன், முகம். சரிங்களா? ஆடல் பாடல் வட்டம் அழகுங்கிறதெல்லாம் பெயர் சொற்கள் தான் அப்படின்னு இலக்கண நூலார் சொல்லியிருக்காங்க. ஸோ பெயர்கள் எத்தனை இருக்கு? 6 வகை இருக்கு. இடம், பெயர், பொருள், காலம், சினை, குணம், தொழில். சரிங்களா? பொருளை குறிக்கக்கூடியது பொருட்பெயர். பொருட்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகை பிரிக்கலாம். ஒன்று உயிரல்ல பொருள், உயிரற்ற பொருள். குமரன், மலர்கொடி, தென்னை, செம்பருத்தி, வெள்ளாடு, ஓனாய், நாய், ஆடு, மாடு, குதிரை, பூச்சி, இதெல்லாம் உயிர் பொருள். நாற்காலி, அடுப்பு, தட்டு, எண்ணெய், மண், நீர், காற்று, இதெல்லாம் உயிரற்ற பொருள். சரியா? ஒரு இடத்தை குறிப்பது இடப்பெயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு, தெரு, பள்ளி, கோவில், தோட்டம், காடு, மலை, சரிங்களா, முகடு, குன்று, இதெல்லாமே இடப்பெயர்கள். இடப்பெயர்கள் எப்படி வரலாம்? பள்ளின்னு வரலாம், திருநின்ற ஊர், எண்ணெய் பெற்ற தாயார் கோயில், திருமலிமிசை, வாழைத்தோட்டம், ஆற்காடு, கொல்லிமலை, இதெல்லாமே இடப்பெயர். அடுத்து காலத்தை குறிக்கக்கூடிய எல்லாமே காலப்பெயர்கள். நொடி, வினாடி, மணி, பொழுது, கிழமை, வாரம், மாதம், ஆண்டு, பருவகாலம், இதெல்லாமே காலப்பெயர். உதாரணம்னா 5 நொடி, 30 வினாடி, 12 மணி, விடியற் பொழுது, திங்கட்கிழமை, ஒரு வாரம், தைத்திங்கள், ஓராண்டு, மழைக்காலம், குளிர்காலம், கார்காலம், வசந்த காலம், இதெல்லாமே காலப்பெயர். சினைப்பெயர் அப்படின்னா ஒரு உறுப்போட பெயர். இதில் மனித உறுப்பு வரலாம், விலங்கு உறுப்புகள் வரலாம், தாவர உறுப்புகள் வரலாம், பொருள் உறுப்புகள் வரலாம். முழுமையான ஒன்றின் பகுதியை குறிக்கும் பெயர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சினைப்பெயர்கள். முழுமையான ஒன்று, ஒரு பூ முழுமையான ஒன்று, அதோட பகுதி என்னது? மலர் அப்படிங்கிறது ஒரு பகுதி, இலை அப்படிங்கிறது ஒரு பகுதி, தண்டுங்கிறது ஒரு பகுதி. சினைனா பகுதி, பார்ட்ஸ். தலை, கண், மூக்கு, செவி, நாக்கு, பல், வயிறு, கை, கால், விரல், நகம், வேர், தண்டு, கிளை, இலை, பூ, காய், கனி, விதை, இதெல்லாமே சினைப்பெயர். சார் செருப்பு அப்படின்னா இல்லை, அது ஒரு பொருட்பெயர். ஒரு முழுமையான ஒன்றோட ஒரு பகுதியாக இருக்கும். கதவு அப்படிங்கிறது பொருளாகவும் நம்ம கொள்ளலாம், ஒரு வீட்டின் பகுதியாகவும் கொள்ளலாம். சரி, வாசல் அப்படிங்கிறது ஒரு வீட்டின் பகுதியாக கொள்ளலாம், ஒரு வீட்டோட பொருளாக நம்ம கொள்ள முடியாது. வாசல் அப்படிங்கிறது அந்த வீட்டின் பகுதி, ஜன்னல் அப்படிங்கிறது அந்த வீட்டின் பகுதி. சரியா? குணப்பெயர்களில் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறம், சுவை, அளவு, வடிவம், இது எது வந்தாலும் குணப்பெயர் தான். எடுத்துக்காட்டு 10 மீட்டர், 5 படி எண்ணெய், 10 கிலோ அரிசி, வட்டப்பலகை, சதுர வீடு, செவ்வக புத்தகம், முக்கோண கூம்பு, வட்ட முகம், இது எல்லாமே பண்பு பெயர் தான். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். படித்தல், கற்பித்தல், இது எல்லாமே தொழில் பெயர். சரியா? மதுரை அப்படிங்கிறது இடப்பெயர், பூ என்பது சினைப்பெயர், சதுரம் என்பது குணப்பெயர். அவ்வளோதான். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசனை பற்றி ஒரு லைன் இருக்கும், நீங்கள் படிப்பீங்க, இருந்தாலும் இதுலேயும் படித்து வச்சுங்க. கண்ணதாசன் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா சிறுகூடல்பட்டி, காலம் 1927. அவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா. அவருக்கு காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமரப்பிரியா, இதெல்லாம் அவரோட பெயர் தான். கவியரசு கண்ணதாசன் குறிப்பிடுவார். இவர் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். தமிழகத்தின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் கடைசி அரசவை கவிஞர் நினைக்கிறேன். இவர் 1981 செத்து போயிட்டார். கடைசி பாடல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சாங், 3ஆம் பிறையில் கண்ணே கலைமானேன்னு ஒரு சாங் வரல, அதுதான் இவரோட கடைசி சினிமா பாடல். அதுக்கப்புறம் இறந்துட்டார். சரியா? இந்த இவரோட இயற்பெயர் முத்தையான்னு உங்களுக்கு தெரியும். இவரோட சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சும் கேட்பாங்க, ஏன்னா இவர் சிலபஸில் இருக்கார். சரியா? இது ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேற புது புத்தகத்தில் இருக்காது. நேர் இணை சொற்கள், எதிரிணை சொற்கள்.
சுவைபடுவதற்காகவும் ஒரே பொருள் தரும் இரு பொருள்களை நாம் பயன்படுத்துவது உண்டு. ஒரே மாதிரி பொருளை தரக்கூடிய இரு சொற்கள் அப்படின்னா நேரிணை சொற்கள். வெவ்வேறு பொருளை தரக்கூடிய சொற்கள் அப்படின்னா எதிரெதிர் பொருட்களை தரக்கூடிய சொற்கள்னா எதிரிணை சொற்கள். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்ணும் கருத்துமாக படிப்பால் பேரும் புகழுடன் மிக்கவர். ஸோ கண்ணும் கருத்துங்கிறது ஒரே பொருளை தான் குறிக்குது, ஃபோக்கஸாக இருக்காங்கன்னு குறிக்குது. பேரும் புகழுங்கிறது அவரோட என்ன சொல்லுது, அவரோட ஒரு ஃபேமஸுங்கிறத பற்றி குறிப்பிடுது. ஸோ இது ரெண்டும் ஒரே பொருளை தரதுனால நேரிணை சொற்கள்னு சொல்லுவாங்க. நாம் சில பேர் சொல்லுவோம் இல்லையா, நடு சென்டரில் போய் நின்னா நடுனாலும் சென்டர்னாலும் ஒன்று தான், ரவுண்டாக வட்டமாக இருந்துச்சு, ரெண்டும் ஒரே மீனிங். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேரிணை சொற்கள். ஆப்போசிட் சொல்கிறோம் அப்படின்னா அது எதிரிணை சொற்கள். உயர்வு தாழ்வின்றி, உயர்வு தாழ்வு இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட். ஸோ இதான் எதிரிணை சொற்கள். அள்ளும் பகலும் அயராது உழைத்தான். சரிங்களா? அப்படி இங்கே பாருங்க, இதில் வரதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஈடு இணையற்ற அப்படின்னா என்னது, நேரிணை சொற்கள். குற்றமும் குறையும், குற்றம் குறைனா நேரிணை சொற்கள். தங்கு தடையின்றி அப்படின்னா நேரிணை சொற்கள். அள்ளும் பகலும் எதிரிணை சொற்கள். ஓங்கி உயர்ந்த நேரிணை சொற்கள். ஓங்கி உயர்ந்த. கீரியும் பாம்பும்னா எதிரிணை சொற்கள். சரியா? இதையும் பார்த்துட்டா நம்மளுக்கு இன்னும் தெளிவாக விளங்கிடும். அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளையே பாடுபட்டார். இது எதிரிணை சொற்கள். ஏற்றம் தாழ்வு. கட்டுரை எழுதும் போது எப்படி எழுதணும், பத்தி பத்தியாக, நேரிணை சொற்கள். உலகம் சூரியனை சுற்றுவதால் இரவு பகல் தோன்றுகிறது. இரவும் பகலும் எதிரிணை சொற்கள். பேருந்தில் இடம் பிடிக்க அடித்து பிடித்து. அடித்து பிடித்து அப்படிங்கிறது ஒரே மாதிரியான சொற்கள் தான், நேரிணை சொற்களாக தான் வரும். நேருவின் அறிவாற்றலை கற்றோரும் மற்றோரும். கற்றோர் அப்படின்னா கற்றுக்கிட்டவங்க, படித்தவங்க. மற்றோர் அப்படின்னா படிக்காதவங்கன்னு அர்த்தம். சரியா? எதிரிணை சொற்கள் தான். இங்கே பாருங்க, இரண்டாம் மெய்யெழுத்து வரிசையில் அமையும்படி சொற்களை அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாம் மெய்யெழுத்து அம்மா, அப்பா. ஸோ காணாச்சா, இதை பார்த்துங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கலாம். எக்ஸாமில் இதுக்கு எப்படி நாம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான பயனை நீங்கள் அங்கே பெறுவீங்க. அம்மா, அப்பா, அங்கை, அஞ்சு, அக்கா, அத்தை, அச்சம், அன்பு, அந்தி, அண்ணி, அட்டை, ஐயா, ஒவ்வை, அள்ளல், அள்ளல், அற்றம். இதை எனக்கு அகர வரிசையில் எழுதி, மெய்யெழுத்து வரிசையில் எழுதி கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இது ரொம்ப முக்கியம். ஸோ ஹிட்லர் என்ன பண்ணார்னா, ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்தாலும் அதை திறமை புரியுமாக ஆட்சி இந்தியருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசியிருப்பார். வானொலியிலையோ இதுலையோ பேசணுன்னே செண்பகராமன் ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணார், ஹிட்லரையே திறமையாக வாதாடி எழுத்து மூலமாக மன்னிப்பு கேட்க வைத்தார். ஹிட்லரை கண்டா அந்த காலத்தில் உலகமே நடுங்கும். ஆனால் இந்தியாவை பற்றி தப்பாக பேசிட்டோன்னு அவர் கேஸை போட்டு அவரையே வர வச்சு அவரையே மன்னிப்பு கடிதம் எழுத வைத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா செண்பகராமன். ஹிட்லரை மன்னிப்பு கேட்க வைத்தவர் யாருன்னா செண்பகராமன். இதை நான் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ விவேகானந்தர் ஆற்றிய ஒரு உரை கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் கேள்வியாக வரலாம். இளைஞர்களே, பிறரிடமிருந்து நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் வளர முடியும். நீங்கள் கடவுளின் குழந்தைகள். சிங்கங்களை எழுந்த வாருங்கள். நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள். சரிங்களா? இளைஞர்களே, நல்லவற்றை ஏற்றுங்க, கடவுளின் குழந்தைகள், சிங்கங்கள் நீங்க, செம்மறி ஆடு இல்லைன்னு சொன்னது யாரு அப்படின்னு கேள்வி வரலாம். யாரு? சுவாமி விவேகானந்தர். வந்தி கிழவிக்காக மண் சுமந்து பாண்டியனிடம் இறைவன் அடிபட்டார். சரி. கவிஞர் எனும் பட்டத்தை கவிஞர் பெற்றவர் கவிஞர் திருக்காமு. தவறு. திருக்காமுங்கிறது வாணிதாசனோட அப்பா. ஸோ கவிஞர் தமிழகத்தின் வேட்பாளர், பாவலர் மணி, இதெல்லாமே யாரு? வாணிதாசன். வாழ்க்கைக்கு கல்வி தரும் ஆசிரியரின் சொல் கேட்டு நடத்தல் வேண்டும். சரிதான். பாண்டியதம் தலைநகர் தஞ்சாவூர். தவறு. மதுரையை புகழ்ந்து பாடிய 8 தொகை நூல் பரிபாடல். சரி. அங்கே ஒரு பாடம் பார்த்து இல்லையா, ஒரு பாட்டு, மாயோன் கொப்புல் தாமரை தடாகம் அண்ணல் கோவில் வந்துச்சு இல்லையா, அது. காளியப்பன், இது ஒரு கதை. ஊர் போட்டு நல்லவனா இல்லை, அவன் கெட்டவன். சரியா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இயல் முடியுது. 2ஆம் பருவத்தில் 2வது இயல் கணக்கு. இது 5வது இயல். சரியா?
4வது இயலுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது 5வது இயல். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.